2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் இதுவாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகளுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த வாக்கியத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியத்திலே நாம் விலகி ஓட வேண்டிய 2 முக்கியமான காரணங்கள் பைபிள் எழுதியிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த 2 காரியங்களினால்தான் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் விழுந்து போகிறார்கள். ஆகையினாலே நாம் இவைகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிற வேளையிலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, அதனாலே அநேகர் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனார்கள் என்று சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி என்று வாசிக்கிறோம். பண ஆசையை விட்டு ஓட வேண்டும், பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நாம் ஓட வேண்டும். பைபிளை நீங்கள் நன்றாக படித்தால் ஆவிக்குரிய மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள் விழுந்து போனதற்கு இது 2ம் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒன்று பாலியல் பாவம், 2வதாக பண ஆசை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வாசிக்கிறோம். வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வயதானவர்களும் விழுந்து போனதை கிறிஸ்தவ வரலாறிலே, பைபிளிலே நாம் பார்க்கிறோம். எனவே வேதத்தில் இந்த பாலியல் பாவத்தினாலே விழுந்து போன தேவனுடைய மனுஷர்களை பற்றி நாம் படிக்கிறோம். முதலாவதாக நாம் சிம்சோனை பற்றி வேதத்தில் படிக்கிற வேளையில் நீங்கள் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் அங்கே வாசிக்க வேண்டும். சிம்சோன் யார் என்று கேட்டால் ஒரு தேவனுடைய மனுஷன். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தாய் தகப்பன்மார் இந்த சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகையினால அவனை தேவபக்தியிலே தான் அவருடைய பெற்றோர் நிச்சயமாக வளர்த்திருப்பார்கள். எனவே சிம்சோன் 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறதாக பைபிளை நான் வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு பராக்கிரமசாலியான மனிதன். சிம்சோன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இருந்தார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஒரு கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை, சிம்சோனுடைய கையில் எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, ஆனால் அந்த சிங்கத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் கிழித்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், கையில் ஒரு ஆயுதமே கிடையாது, சிங்கம் எழுதல, கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று எழுதியிருக்கிறது. அதை சிம்சோன் ஆவியானுடைய பலத்தினாலே அங்கே அதை கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். இனிமாக நீங்கள் அதே நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிற வேளையில் சிம்சோனை ஒரு புது கயிறினாலே கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் சிம்சோன் என்ன செய்தான்னு கேட்டால் ஒரு நூல் கயிறை அறுத்து போடுகிறது போல அறுத்து போட்டான் என்று அந்த வேத பகுதியிலே எழுதியிருக்கிறது. அதே நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில் ஒரு கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொண்டு போட்டான் என்று எழுதியிருக்கிறது. இனிமாக நீங்கள் அதே நியாயாதிபதிகள் 16:3 வாசிக்கிற வேளையில் காசா என்கிற ஒரு பெரிய பட்டணத்தினுடைய கதவையே பேர்த்து தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு போனதாக பைபிள் எழுதியிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே செய்த ஒரு தேவனுடைய மனுஷன்தான் சிம்சோன். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாலியல் பாவத்திலே விழுந்து போனதை பைபிளை நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 14ஆவது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே சிம்சோன் அங்கே ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு இந்த பெண்ணையே எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதை
அந்த நியாயாதிபதிகள் 14:3 வாசிக்கிறோம். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இவள் தான் கட்டுனா இவளை தான் கட்டுவேன், ஆகினால இவள் தான் என்னுடைய மனைவி என்கிற நிலைமையில் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ சித்தம், தேவ ஆலோசனை, தேவ நடத்துதல் இல்லாமல் தன்னுடைய கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், அந்த பெலிஸ்த பெண்ணை விவாகம் செய்தான். விவாகம் செய்து அவளோடு கூட எத்தனை நாள் குடும்பம் நடத்துறான்னு கேட்டீங்கன்னா 7 நாள் தான். அதே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சிம்சோன் ஒரு விடுகதை போட்டான். அதை அந்த ஊரார் விடுவிக்க முடியவில்லை. ஆகையினாலே அந்த ஊரார் எல்லாரும் சிம்சோனுடைய மனைவியினிடத்திலே அந்த விடுகதையினுடைய கருத்தை சொல்லு என்று சொல்லி அந்த நியாயாதிபதிகள் 14-17 நீங்கள் வாசிக்கிற வேளையில் விருந்துண்கிற 7 நாளும் அவனுக்கு முன்பாக அவள் அழுது கொண்டே இருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. விருந்து 7 நாள் விருந்து. அந்த விருந்தை சந்தோஷமாக சிம்சோன் சாப்பிட முடியல. அவள் தினந்தோறும் அழுது கொண்டு இருந்தால், விடுகதையினுடைய அர்த்தத்தை சொல்லுங்க சொல்லுங்க ஊர்க்காரெல்லாம் கேட்கிறான் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு விடுகதையை விடுவித்த உடனே சிம்சோன் என்ன செய்தான் என்று கேட்டால், அந்த மாதிரியாக சமாதானம் இல்லாமல் வேதனையோடு கூட கோபத்தோடு கூட என் கண்ணுக்கு பிரியமானவள் இவளையே கொள்ள வேண்டும் என்று சொன்னவளோடு கூட 7 நாள் குடும்பம் நடத்திட்டு போயிட்டான். அப்போ சிம்சோனுடைய மாமனார் என்ன செய்தான், இவன் கோவிச்சுட்டு போயிட்டான், இவன் வரமாட்டான் என்று சொல்லி அந்த பெண்ணை என்ன செய்தான், வேறொருவருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டான். சிம்சோன் மறுபடியும் வருகிற வேளையில் மாமனார் சொல்கிறாரு, அவளை வேறொருத்தனுக்கு கொடுத்தாச்சு, நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சு, அதனால இன்னொரு பெண் இருக்கு, அவளை விவாகம் பண்ணிக்கொள் என்று சொல்கிற வேளையில் அவன் அதை மறுத்தான். அதனால சிம்சோன் என்ன செய்தான், 300 நரிகளை பிடித்து அதனுடைய வாழை கட்டி அதில் நெருப்பு பந்தத்தை வைத்து அந்த வெள்ளாமை என்ன செய்தான் என்று கேட்டால் அழித்து போட்டான். அப்போ இதுக்கு காரணம் யார் என்று கேட்டால், அந்த பெலிஸ்திய பெண்ணும் அவனுடைய தகப்பனார் என்று சொல்லுகிற வேளையில் எந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னாலோ அதே பெண்ணை நியாயாதிபதிகள் 15:6 எழுதியிருக்கிறது, அவளை அக்கினியினாலே சுட்டரித்து போட்டார்கள். அவனுடைய தகப்பனாரை என்ன செய்தார் என்று கேட்டால் அக்கினியினாலே சுட்டரித்து போட்டார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒரு தேவனுடைய மனுஷன் தெய்வத்துடைய வழியை விட்டு தேவ ஆலோசனை தேவ நடத்துதல் இல்லாமல் செயல்படுகிற வேளையில் எவ்வளவு ஆபத்து எவ்வளவு விபத்து என்று பைபிள் எழுதியிருக்கிறது. இதற்கு பிறகு நீங்கள் வாசிக்கிற வேளையிலே நியாயாதிபதிகள் 16:1 அவன் காசா பட்டணத்துக்கு போய் ஒரு வேசியை கண்டு அவளோடு கூட தொடர்பு கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. காசா பட்டணத்துக்கு போய் ஒரு வேசியை கண்டு அவளோடு கூட தொடர்பு கொண்டான். அடுத்து நீங்கள் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அதன் பின்பு சிம்சோன் என்ன செய்கிறான், தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணோடு கூட தொடர்பு கொண்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். சிம்சோன் பராக்கிரமசாலி தான், தேவ ஆவியை பெற்ற மனிதன் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே பாலியல் இச்சைக்கு, பாலியல் பாவத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் நியாயாதிபதிகள் 16:20 வாசிக்கிற வேளையில் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. சிம்சோன் இவ்வளவு பாவங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தபடினாலே தேவ பிரசன்னம் தேவனுடைய வல்லமை என்ன செய்தது என்று கேட்டால் அவனை விட்டு விலகினது. கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் எழும்பினான். ஆண்டவர் விலகி போனதுனாலே சிம்சோன் எதையும் செய்ய முடியலை. அந்த நியாயாதிபதிகள் 16:21 வாசிக்கிற வேளையில் பெலிஸ்தர் பிடித்த உடனே சிம்சோனுடைய மண்டையை உடைக்கலை, அவன் காலை அடித்து உடைக்கலை, அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்போ சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருப்பான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கண்களுடைய இச்சைக்கு இடம் கொடுத்ததுனாலே இப்பொழுது பெலிஸ்தர் பிடித்த உடனே என்னுடைய 2 கண்களை என்ன செய்து விட்டார்கள், பிடுங்கி விட்டார்கள் என்று சொல்லி சிம்சோன் உணர்ந்திருப்பான். அடுத்ததிலே வாசிக்கிறோம், அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் மாவரைத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவன் மாவரைத்தான் என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன? பாலியல் பாவம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டு தேவ தரிசனத்தை இழந்து
இது மாதிரியான பாவங்களில் ஈடுபட்டு உலகத்துக்கும் பிசாசுக்கு என்ன செய்கிறார்கள்? மாவரைக்கிறார்கள். ஆண்டவருக்காக செயல்பட வேண்டியவர்கள், தேவ ஆவியானுடைய பலத்தோடு கூட கர்த்தருடைய மகிமைக்காக ஜீவிக்க வேண்டியவர்கள் பாலியல் பாவத்தினாலே விழுந்து போனவர்கள் உண்டு. அடுத்து சிம்சோனை பற்றி நீங்கள் வாசிக்கிற வேளையில் அவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். சிம்சோன் வேடிக்கை காட்டினான் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறது? அந்த நியாயாதிபதிகள் 16:25 எழுதியிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஒரு வேடிக்கை பொருள், ஒரு மாவரைக்கக்கூடியவனாக, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவனாக போனதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் பாலியல் பாவம். ஆகையினால தான் வாசிக்கிறோம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு நீ ஓடு. அடுத்து இரண்டாவதாக ஒரு ஆளை பற்றி நாம் படிக்கிறோம், தாவீது. தாவீதினுடைய வரலாறும் பைபிளில் எழுதியிருக்கிறது. தாவீது என்கிற பெயருக்கே அர்த்தம் கர்த்தருக்கு பிரியமானவன் என்றுதான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றெல்லாம் சொல்லி தாவீதை பற்றி ஆவியானவர் நிறைய எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தாவீதினுடைய அந்த வீழ்ச்சி அந்த பாலியல் பாவத்துக்கு உட்பட்டபடியினாலே என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். 3 ராஜாக்கள் 12 கோத்திரத்தை ஆண்டார்கள். ஒன்று சவுல், இன்னொன்று தாவீது, மூணாவது சாலமோன். எனவே இந்த 12 கோத்திரங்களையும் ஆளக்கூடிய ராஜாவாக தாவீது இருந்தார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த பாலியல் பாவத்தை பற்றி 2 சாமுவேல் 11 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆவியானவர் அதை தெளிவாக எழுதி வைத்துள்ளார். கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அந்த மாதிரியாக கோலியாத்தை அந்த மாதிரியாக ஜெயித்தவன், ஒரு சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் கரடியினுடைய வாயிலிருந்தும் ஆட்டுக்குட்டியை தப்பி வைத்த பராக்கிரமசாலி, இஸ்ரவேலுடைய ராஜா பாலியல் பாவத்துக்கு விழுந்து போனதை நீங்கள் அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த பாலியல் பாவத்தில் தாவீது விழுகிறதுக்கு முன்னால் ஏற்கனவே தாவீதுக்கு 3 மனைவி இருக்கிறாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 25 அதிகாரம் 42 44 வரைக்கும் படிக்கிற வேளையில் தாவீதுக்கு ஏற்கனவே 3 மனைவி இருக்குது. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவன் பாலியல் பாவத்திலே விழுகிறான். நீங்கள் இதை வாசிக்கிற வேளையில் அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் அது விவரம் எழுதியிருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க. தாவீது சாயங்காலம் வரைக்கும் படுத்து தூங்கிட்டு மேலே மாடியில் உப்பரிகையில் இருந்து பார்க்கிற வரையில் ஒரு ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை பார்க்கிறான். உடனே அந்த பெண்ணை அழைத்து வரும்படியாக சொல்கிறான், விசாரிக்கிறான். அந்த பெண்ணுடைய பெயர் பத்சேபாள். அவள் யார் என்று கேட்டால் உரியாவினுடைய மனைவி. நீங்கள் அந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்கிற வேளையில் விசாரிச்சுட்டு வந்து ஆள் சொல்கிறாங்க, அவள் ஏற்கனவே விவாகமானவள், அவள் புருஷன் பேர் உரியா, அவன் போர்க்களத்தில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே தாவீது என்ன செய்தான் என்று கேட்டால் அவளை அழைத்து வர சொல்கிறான். அப்போ பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? 3 மனைவி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பாலியல் இச்சை, அவனுடைய வாழ்க்கையிலே கண்களுடைய இச்சை ஆகையினால என்ன செய்தான்? இன்னொருத்தனுடைய மனைவியை அவன் இச்சிக்கிறான். 10 கட்டளை என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 20 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், பிறனுடைய மனைவியை இச்சியாதே என்று ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பிறனுடைய மனைவியை நீ இச்சியாதே என்று அங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது தாவீது இன்னொருத்தனுடைய மனைவின்னு தெரிஞ்சும் அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அந்த பாலியல் இச்சைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் கொடுக்கிறான். நீங்கள் யோபுடைய புஸ்தகம் 31 அதிகாரம் 9 11 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அதில் ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய மனம் மயங்கி வேறொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தால் என்னுடைய மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேறொருவன் என்னுடைய மனைவியின் மேல் சாய்வார்களாக என்று எழுதியிருக்கிறது. வீட்டில் போய் அதெல்லாம் நல்லா படிங்க. இன்னொரு பெண் மேல மனம் மயங்கி வீட்டுக்குள்ள போகல, அவன் எட்டி பார்த்தால் அது தவறு, அது தோஷம், அது அக்கிரமம் என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே தாவீது பிறனுடைய மனைவி என்று அறிந்தும் கூட அவன் அந்த மாம்ச இச்சைக்கு, அந்த பாலியல் பாவத்துக்கு உட்படுகிறதை பார்க்கிறோம். 2வது என்னன்னு கேட்டால் துணிகரம். இன்னொருவனுடைய மனைவின்னு நல்லா தெரியுது, இது மாதிரியான தவறை செய்யக்கூடாது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியங்களை, இந்த உண்மைகளை
வேத வசனத்தின்படி மனசாட்சியின்படி தாவீது அறிந்த நபர் தான். ஆனாலும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே துணிகரம். செய்யலாம், அதனால என்ன, யார் பார்க்கிறா என்கிறதான துணிகரம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அதனால தான் பின்னால் தாவீது 19 சங்கீதம் 13 வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை என்ன செய்யும், விலக்கி காரும். அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு என்ன செய்வேன், நீங்களா இருப்பேன். துணிகரமாக இன்னொருத்தருடைய மனைவி என்று தெரிந்தும் பாலியல் பாவத்துக்கு உட்பட்டபடியினாலே ஒரு பெரிய பாதகத்தை செய்தேன். அந்த உரியாவே கொலை செய்த கொலைகாரனாக மாறிவிட்டேன். எனவே கண்களின் இச்சை. இரண்டாவதாக துணிகரம். என்னாம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற வேளையில், ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று அறிந்தும் அவன் துணிகரமாக செய்தால் அவன் கர்த்தரை என்ன செய்கிறான், நிந்திக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாதனால நான் சொல்கிறேன். செய்யக்கூடாது என்று அறிந்தும் துணிகரமாக செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான். அப்போ தாவீது துணிகரமாக செய்தது யாரு, கர்த்தரை நிந்திக்கிறது. தேவன் பார்க்கிறார், தேவன் அறியக்கூடியவர் என்கிறதான அந்த தெய்வ பயம் இல்லாது அவன் செயல்பட்டபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே துணிகரம். ஆகினாலே நாம் துணிகரமாக செய்தால் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். அதோடு மாத்திரமல்ல கர்த்தரை நிந்திக்கிறோம். அதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல சங்கீதம் 68:21 எழுதியிருக்கிறது, தன்னுடைய அக்கிரமத்திலே நடக்க அவன் ஒரு மனிதன் துணிந்து அவன் அக்கிரமம் செய்தால் தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் அவனுடைய உச்சந்தலையை உடைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே தாவீதுடைய வாழ்க்கையிலே துணிகரம். அடுத்து தாவீது முறைகேடான ஒரு பாவத்தை செய்தான். இன்னொருவருடைய மனைவி என்று அறிந்தும் அவன் முறைகேடான பாவத்தை செய்தான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது, அந்த யாத்ராமம் 20:14 வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது தேவனுடைய பிரமாணம். பெண்ணுடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக, இங்கே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வாசிக்கிறோம். விபச்சாரம் என்று சொன்னால் தான் கட்டின மனைவியை நேசிக்க வேண்டியதை விட்டுவிட்டு இன்னொருத்தையை நேசித்தால், தான் கட்டின புருஷனை விட்டு இன்னொருத்தனை நேசித்தால் அது விபச்சாரம். எனவே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அவன் செய்தான். இன்னுமா நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஸ்திரீயோடு உபசாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஸ்திரீயோடு உபசாரம் பண்ணுகிறவன் அவன் மதிகெட்டவன் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன்தான். கண்களுடைய இச்சை, துணிகரம், அதே போல அந்த உபசார பாவத்தை அவன் செய்தான். இந்த உபசாரம் செய்கிறவர்களை பற்றி பைபிளில் பாருங்கள், லேவியராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே ஆவியானவர் விதமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். பாருங்கள், லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், ஒருவன் பிறனுடைய மனைவியோடு உபசாரம் செய்தால் பிறன் மனைவியோடு உபசாரம் செய்த அந்த உபசாரனும் அந்த உபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று வாசிக்கும். ஆவியானவர் எவ்வளவு தெளிவாளி வச்சிருக்காரு. தாவீதுக்கு இது தெரியும். உபசாரம் செய்கிற மனுஷன் ராஜாவாக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும், மூப்பராக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அது அவ்வளவு ஒரு பெரிய பாதகம், பெரிய குற்றம். தாவீது யார், சாதாரண ஆள் கிடையாது, தேவனுடைய மனுஷன்தான், தேவனுக்கு பிரியமானவர் தான். அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாலியல் பாவத்துக்கு உட்பட்டு அதை 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு தாவீதுடைய அந்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். நீங்கள் அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் அதோடு மாத்திரமல்ல, தாவீது இந்த பாவத்தை மறைப்பதற்காக இப்பொழுது பத்சேபாள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று அறிந்த உடனே இந்த பாவத்தை மறைப்பதற்காக உரியாவை போர் முனையிலிருந்து வீட்டுக்கு கூப்பிடுறார். அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். உரியா சொல்லிட்டா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், ஜனங்கள் எல்லாரும் யுத்தம் செய்கிறார்கள், ஆகையினால அவன் வீட்டுக்கு போகாமல் அரண்மனையிலே படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் அவனுக்கு என்ன செய்கிறான், திராட்சை ரசம்லாம் கொடுத்து அவனை வெறிக்கை பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிற, வீட்டுக்கு போகலை. உடனே தாவீது என்ன செய்கிறான், அவன் கையிலே ஒரு மரண சாசனம் எழுதி கொடுக்குறான். உரியாவை போர் முனையிலே முன்னாலே நிறுத்தி உரியாவை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி யோவாபுக்கு தாவீது ஒரு கடிதம் கொடுக்கிறான்.
பாருங்க, பாலியல் பாவத்தை மறைப்பதற்காக அந்த மனுஷனுடைய அவளுடைய புருஷனுடைய கையிலே அவனுடைய மரண சாசனத்தை கொடுத்து அவனை கொலை செய்யும்படியாக அனுப்புகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறேன். இப்பொழுது தாவீது யாத்ராமை 20:13 படி கொலை செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரமாணத்தையும் மீறியாச்சு. தேவனுடைய மனுஷன்தான், கர்த்தருக்கு பிரியமானவன் தான். தன்னுடைய மனைவியை இச்சித்தான், உபசாரக்காரனாக மாறினான். அது மாதிரியாக அவன் என்ன செய்தான்? அவன் கொலை செய்தான் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தாவீது தேவனுடைய மனுஷன்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாலியல் பாவத்தை மறைப்பதற்காக அவன் ஒரு கொலையும் செய்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடையவே மாட்டான். இப்பொழுது 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே அந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீது செய்த அந்த தவறை அந்த மாதிரியாக சுட்டி காண்பிக்கிறார். அப்பொழுது தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வெட்கப்படாமல் வெளியரங்கமாக 51வது சங்கீதம் 32வது சங்கீதத்திலே தாவீதுடைய இந்த பாவ அறிக்கை இந்த 2 சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த வேளையில் நீங்கள் 2 சாமுவேல் 12:13 வாசிக்கிற வேளையில், நீ சாகாதபடிக்கு கர்த்தருடைய பாவம் நீங்க செய்தார் என்று எழுதியிருக்கிறது. நீ சாகாதபடிக்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி தாவீதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 2 கொலை தண்டனை விதிக்கணும். அது பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம முதல்ல வாசித்த அந்த லேவியராமம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த விபசாரக்காரனும் அந்த விபசாரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அடுத்து பாருங்க, லேவியராமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்திலே படிக்கிற வேளையில் லேவியராமம் 24:17 ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ தாவீதுக்கு 2 கொலை தண்டனை கொடுக்கணும். ஒன்று உபசாரம் பண்ணது, இன்னொன்று கொலை செஞ்சது. ஆனால் ஆண்டவர் மன்னித்தார். நீ சாகாதபடிக்கு, நீ சாகணும், ஆனால் நான் அவனை நேசிக்கிறேன். நீ உன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்தபடினாலே என்ன செய்கிறேன், அது மாதிரியாக மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். பெரிய ராஜா, தேவனுக்கு பிரியமானவர், ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் பாருங்கள், அந்த பாலியல் ரீதியாக அவர் விழுந்து போனார். இதோட முடியலை. இதுக்கு மேலே உள்ளதா ரொம்ப பயபக்திக்குரிய ஒரு சிந்தனை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா பாவத்தையும் நம்ம உணர்ந்து அறிக்கை செய்கிற வேளையில் அவர் மன்னிக்கிறார். அதே நேரத்தில் நம்ம செய்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்த அந்த பாவத்துக்குரிய சிச்சை, அந்த தண்டனையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அனுபவிக்க வேண்டும். நீதிமொழியுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 27லிருந்து 29 வரைக்கும் நீங்கள் படிங்க. அதில் எழுதியிருக்கிறது, தன்னுடைய வஸ்திரம் வேகாமல் எவனாவது நெருப்பை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்ளக்கூடுமா என்று ஆவியானவர் கேட்கிறார். ஒரு மனுஷன் நெருப்பை தன்னுடைய மடியில் வச்சிருந்தானே என்ன செய்யும், அவனை சுட்டு பொசிக்கிறோம். அப்படி சொல்லிட்டு 29வது வசனத்தில் என்ன சொல்கிறார், பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கவனும் அவளை தொடுகிறவனும் என்ன செய்வான், ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைக்கு தப்பான்னு சொன்னால் அவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ₹1,00,000 காணிக்கை கொடுக்கிறவராக இருந்தாலும் ஆக்கினைக்கு தப்பான் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 13:4 வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாக மஞ்சத்தை யாரும் அசுசிப்படுத்தக்கூடாது. அப்படி அசுசிப்படுத்தினால் அந்த எபிரேயர் 13:4 சொல்லுகிறது, வேசி கல்லரையும் உபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் நியாயம் தீர்ப்பார். தாவீது தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தது உண்மைதான். அவன் உண்மையாக உணர்ந்து 51ஆம் சங்கீதத்தில் வெளியரங்கமாக செய்த உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதனால் வந்த விளைவுகளை வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் அந்த 2 சாமுவேல் 12:10 நீங்கள் படிக்கிற வேளையில், பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று வாசிக்கிறோம். 12வது வசனத்தில், நீ ஒளிப்பிடத்தில் இந்த பாவத்தை செய்தாய், இதை வெளியரங்கமாக என்ன செய்வார்கள், மற்ற அந்த வெளியரங்கமாக உன்னுடைய பாவம் அங்கே வெளிப்படுத்தப்படும் என்றெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறது. விசுவாசிகள் நல்லா அறியணுங்க.
ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கருணையுள்ளவர், 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர். இதில் எல்முனை அளவோடு கூட மாற்றம் கிடையாது. அதே நேரத்தில் தேவன் நீதியுள்ளவர். ஒரு நாள் அநீதியோடு கூட பாவத்தோடு கூட என்ன செய்ய மாட்டார், ஒத்து போக மாட்டார். இன்றைக்கு நமக்கு அந்த பயம் இல்லை. அநேகர் நினைக்கிறேன்னா உன் சைடு தான் ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர், அதனால என்ன பாவனாலும் செய்யலாம், ஆண்டவர் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவார் என்கிறதான துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. யாத்ராமம் 34வது அதிகாரம் 6-7 வசனத்தில் ஆண்டவருடைய தன்மையை பற்றி எழுதியிருக்கிறது. கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதே வசனத்தில் எழுதியிருக்கிறது, குற்றவாளியை என்ன செய்ய மாட்டார், குற்றமற்றவனாக விடமாட்டார். குற்றம் செய்தவர்களே, குற்றவாளிகளே குற்றமற்றவனாக அவர் விடமாட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் விசுவாசிகள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். ஆவியானவர் சொல்கிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். தாவீது செய்த பாவம் இப்போ எப்படி குடும்பத்தை பாதிக்கிறதுங்கிறத நீங்கள் பின்னால் வீட்டில் போய் நல்லா படிங்க. அந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14 18 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவத்தை மன்னிச்சாச்சு, ஆனால் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பத்சேபாளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையை தேவன் என்ன செய்வார், அடிப்பார். அந்த பிள்ளை வியாதிப்படும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், அது 7வது நாளில் செத்து போயிடும். அது எழுதியிருக்கு. முதல் சிக்ஷை அல்லது முதல் தண்டனை அது. அடுத்து நீங்கள் 2 சாமுவேல் 13வது அதிகாரம் படிக்கிற சமயத்தில் தாவீதுக்கு தாமார் என்கிற ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தான். அந்த பொம்பளை பிள்ளையை தாவீதுடைய மகன் ஒருத்தன், அவன் பேர் அம்னோன். இந்த அம்னோன் என்ன செய்தான் என்று கேட்டால், தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் கற்பழித்து விட்டான். அப்பொழுது தாமார் என்ன செய்கிறாள், தன்னுடைய தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு, அவர் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு, தன்னுடைய வஸ்திரத்தை, பலவர்ணமான அந்த வஸ்திரத்தை அவள் கிழித்து தன்னுடைய தலையின் மேலே கையை வைத்து, ஐயோ எங்கள் அண்ணன் என்னை கற்பழிச்சுட்டான், கெடுத்துட்டான் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள், அழுது கொண்டே போனாள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. கதை இல்லைங்க. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது உணர்ந்திருப்பான், அடுத்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தருடைய மனைவியை நான் கெடுத்ததுனால இன்னைக்கு என்னுடைய சொந்த மகளை என் சொந்த மகனே கெடுத்து விட்டான், அவன் கண்ணு முன்னால் வந்து நின்றுருக்கும். ஆண்டவர் நேசிக்கிறார், அதே நேரத்தில் சிக்ஷை உண்டு. நீங்களும் நானும் செய்கிற பாவம் நமக்கு பின்னால் வர நம்முடைய சந்ததியை, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். எனவே ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அடுத்து நீங்கள் படிக்கிற சமயத்தில், அதே 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில், இந்த தாமாருடைய அண்ணன் பேர் அப்சலோம். இந்த அப்சலோம் என்ன செய்தான்னா, இந்த அம்னோன் நம்முடைய தங்கச்சியை கெடுத்துட்டானேன்னு சொல்லி அவன் மர்மம் வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு ராஜகுமாரர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறேன், விருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ விருந்து கொடுக்குற சமயத்தில் அப்சலோம் சொன்னான், இந்த அம்னோன் குடித்து வெறித்திருக்கிற சமயத்தில் அவனை எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, அடித்து கொண்டுருங்க. அது 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. திராட்சரசம் குடித்து வெறித்திருக்கிற சமயத்தில் தாவீதுடைய மகனாகிய அந்த அம்னோனை என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அடித்து கொன்று போட்டார்கள். தாவீதுக்கு மனசில் ஓடி இருக்கும், அன்னைக்கு உரியா என்கிற ஒரு மனிதனை போர் முனையிலே முன்னாலே நிறுத்தி துடிதுடிக்க சாக வைத்தேன். அந்த பாவம் இப்பொழுது என்ன செய்து, என் மகனையே அடிச்சு செய்தாங்க, துடிதுடித்து சாக வைத்தார்கள்ங்கிற அந்த சிந்தனை அவனுடைய ஞாபகத்துக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையை கலங்க செய்திருக்கும். அடுத்து அந்த 2 சாமுவேல் 12:11-12 வாசித்தோம். தாவீது மறைவிடத்தில் செய்த பாவத்தை தேவன் என்ன செய்தார், சூரிய வெளிச்சத்திலே செய்ய முடியாத செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அது நீங்கள் வீட்டில் போய் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21-22 வாசிக்கிற வேளையில், தாவீதுக்கு 10 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். மறுமனையாட்டிகள் என்று சொன்னால் நம்ம பைபிள் தமிழ்நாட்டு வழக்கப்படி பாட்டி. அதோடு மாத்திரமல்ல, சேர்த்துக்கொண்டவன், முறையாக கட்டினவன் அல்ல. அவனுக்கு 10 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். இந்த 10 மறுமனையாட்டிகளோடு கூட அப்சலோம் என்ன செய்தான் என்று கேட்டால், ஒரு உப்பரிகையின் மேலே சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்தான் என்று கேட்டால், முறைகேடாக நடந்து கொண்டான். பைபிள் எழுதியிருக்கீங்க.
தன்னுடைய அப்பா சேர்த்து வச்சிருந்த அந்த ஒப்பாட்டிகளோடு கூட அப்சலோம் முறைகேடாக நடந்தார். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த 2 சாமுவேல் 20:3 வாசிக்கிற சமயத்தில் தாவீது மறுபடியும் என்ன செய்யலை, அந்த 10 வைப்பாட்டிகளோடு கூட அவன் சேரலை. அவங்க சாகிற வரைக்கும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் விதவைகளைப் போல இருந்தார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அடுத்து அதோடு மாத்திரமல்ல, உரியாவுக்கு உடைய மனைவிக்கு செய்த அந்த துரோகம், அநியாயம், இப்பொழுது தன்னுடைய சொந்த ஒப்பாட்டிகளையே மகனே கெடுக்கிறான். எவ்வளோ கேவலமான சரித்திரம் பார்த்தீங்களா? பாவம், வஞ்சனை உள்ளது. அதோடு மாத்திரமல்ல, அடுத்து நீங்கள் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில் அப்சலோம் அந்த மாதிரியாக தகப்பனாருக்கு எதிரடையாக செயல்படுகிறான். யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கிற சமயத்தில் அப்சலோமுடைய கழுத்து ஒரு கர்வாலி மரத்தில் மாட்டிக்கிறது. அப்பொழுது அவனுடைய நெஞ்சிலே குத்தினார்கள். 10 சேவகர்கள் என்ன செய்தார்கள், அவனை சூழ இருந்து அடித்து கொன்று போட்டார்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. அப்போ தாவீது ஒரு நாள் அநியாயமாக யுத்தத்திலே ஒருத்தனை கொன்று போட்டதனுடைய விளைவு இன்றைக்கி 10 போர் வீரர்கள் சேர்ந்து என்னுடைய மகன் என்ன செஞ்சுட்டாங்க, அடித்து கொன்று போட்டால் என்று அவனுடைய உள்ளம் உடைந்திருக்கும். இன்னுமாக நீங்கள் 1 ராஜாக்கள் 2:25 படிக்கிற சமயத்தில் தாவீதுக்கு அதோனியா என்கிற ஒரு மகன் இருந்தான். அவனை என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். அப்சலோம், அதோனியா, அந்த மாதிரி அம்னோன், இவங்க 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். தாவீது ஒருத்தர் தான் கொண்டான். ஆனால் 3 பேர் உடைய மரணத்தை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ரொம்ப பயபக்திக்குரிய காரியம். இஸ்ரவேலில் யாருக்கும் விளங்கியிருக்காது. என்ன ராஜ குடும்பத்தில் இப்படியெல்லாம் ஒரு கேவலமான சரித்திரம் நடக்குதே அப்படின்னு சொல்லி வெளியில் யாருக்கும் தெரியல. ஆனால் தாவீதுக்கு தெரியும். ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான செயல்பாடுகள், நான் செய்த துரோகம், நான் செய்த பாவம், நான் தேவனுக்கு எதிரடையாக, தேவனுக்கு விரோதமாக அந்தரங்கத்தில் செய்த காரியங்கள் இன்றைக்கு வெளியரங்கமாகிவிட்டது என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்பான். எபிரேயர் 10:31 எழுதியிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:29 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நீ பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் தாவீது யாரு? தேவ மனுஷன். சிம்சோன் யார்? தேவனுடைய மனுஷன். ஆனால் இந்த பாவத்தில் விழுந்து போனார்கள். அதை ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவர் செய்த இந்த பாவத்தை ஆவியானவர் பாருங்க, அதை எப்படி ரெக்கார்டு பண்ணியிருக்காருன்னு. 1 சாமுவேலுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் எல்லாரும் எடுங்க, அதை பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த வாக்கியத்தை பார்த்தீங்களா? உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. தாவீது ரொம்ப செம்மையானதை தான் செய்தான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் செம்மையாக செய்தான். ஆண்டவருடைய வழிகளை விட்டு என்ன செய்யலை, விலகலை. அது மாதிரியாக கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. வாழ்க்கையில் பிளாக் மார்க்கு, ஒரு சிகப்பு கோடு, ஒரு கருப்பு புள்ளி ஆவியானவர் எழுதி வச்சுட்டார். சகோதரி ரொம்ப நல்லவங்க தான், சகோதரர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள், முரட்டாட்டம் பண்ணுவார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் தவிர, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு வேலைக்கு சேர்றீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் 30 வருஷமா 35 வருஷமா அரசாங்கத்தில் பணியாற்றுகிற சமயத்தில், ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் நீங்கள் எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அந்த சர்வீஸ் ரெக்கார்டு போகும். வேலையில் ஏதாவது பித்தலாட்டம், உண்மையில்லாத நிலைமை இருந்தால் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் பிரச்சனைகள் வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கரைப்பிடித்து விடக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அது எப்படி ஆகிவிட்டது? ஒரு கரையாக மாறிவிட்டது. எனவே பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. கடைசி 3வது ஒரு மனிதனை பார்த்து நாம் முடிக்கலாம். சாலமோன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கணும். சாலமோனை ஆண்டவர் தான் ராஜாவாக மாற்றினார்.
ஆண்டவர் தான் சாலமோனை அந்த மாதிரியாக ஆலயம் கட்டும்படியாக தெரிந்து கொண்டார். சாலமோனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தவர் ஆண்டவர் தான். ஆனால் இவ்வளவு சிலாக்கியத்தை பெற்ற அந்த சாலமோன் எப்படி நடந்தார் என்பதை நீங்கள் 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலையும் அவன் அநேக பெண்கள் மேலே ஆசை வைத்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆசை வைத்தான். 2வது அவன் ஐக்கியமாக இருந்தான் 2வது வசனத்தில். 3வது வசனத்தை பாருங்கள். சாலமோனுக்கு 700 பொண்டாட்டி 300 வைப்பாட்டிகள் இருந்தார்னு பைபிள் எழுதியிருக்கு. 3வது வசனத்தில் எழுதியிருக்கலாம், நல்லா பாருங்கள். யாரு? தேவனுடைய மனுஷன்தான். தேவ ஞானத்தை பெற்ற ராஜா 700 பெண்கள் மனைவியை கட்டியும் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. 300 அந்த மாதிரியாக வைப்பாட்டிகளை அவன் வைத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். இது ஒழுங்கு கிடையாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அதனால தாவீது கட்ட மாதிரி அல்லது சாலமோன் கட்ட மாதிரி நானும் பலதாரங்களை கட்டுவேன், வைப்பாட்டி வச்சுக்கிறேன் என்று சொல்லுகிறது அது துணிகரம். ஒருவனுக்கு ஒருத்தி தான், அது தேவனுடைய பிரமாணம். ஒரு ஆதாமுக்கு தேவன் 2 ஏவாளை உண்டாக்கல, ஒரே ஒரு ஏவாளை தான் உண்டாக்கினார். அதே போல ஒரு ஏவாளுக்கு ஒரு ஆதாம் தான், 2 ஆதாம் கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறினவர்கள். அவருடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை, அவருடைய முறைகேடான வாழ்க்கையை தெய்வம் பதிந்து வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக. அடுத்து நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 11 வாசிக்கிற வேளையில் 4வது வசனத்தில் தன் தேவனாகிய கர்த்தரோடு கூட என்ன செய்யவில்லை? உத்தமமாக இருக்கவில்லை. 6வது வசனத்திலே கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றவில்லை. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று எழுதியிருக்கிறது. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மறுஜாதியான பெண்களை விவாகம் பண்ணினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிற வேளையில் மறுஜாதியான பெண்களை சேர்த்துக் கொள்ளுகிறது தேவனுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த பாலியல் ரீதியாக சாலமோன் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பாவம் செய்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் தேவனுக்கு என்ன செய்தார்? துரோகம் பண்ணினார். அடுத்து நீங்கள் 1 ராஜாக்கள் 11:7 வாசிக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஆலயம் கட்டின ஆள் அம்மோன் மோவாப் என்று சொல்லக்கூடிய 2 அருவருப்பான அந்த தெய்வங்களுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் மேடைகள் கட்டினதாக எழுதியிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டின ஆள் இப்போ அஞ்ஞான தெய்வத்துக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் பலிபீடம் கட்டுகிறார். காரணம் என்ன? அஞ்ஞான பெண்களை விவாகம் பண்ணினதுனாலே, அந்த பாலியல் பாவத்தினாலே அவர் தெய்வத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? அங்கே செயல்படுகிறார். நீங்கள் பைபிள் படிக்கிற சமயத்தில் இந்த அம்மோன் மோவாப் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின்படி லோத்தினுடைய 2 பெண் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரோடு கூட உறவு கொண்டு பிறந்த சந்ததி தான் அம்மோன் மோவாப். உபாகமம் 23:3 படி இந்த அம்மோன் மோவாபியர் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சபையில் 10 தலைமுறைக்கு கூட என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்தான்? சாலமோன் மேடைகளை கட்டினான் என்று வாசிக்கிறோம். எனவே ஒரு ஒழுங்கற்ற ஜீவியம், ஒரு உண்மையில்லாத வாழ்க்கை. எனவே ஆண்டவரையும் ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? இவர்கள் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிமொழிகள் 13:13 எழுதியிருக்கிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிற அதே மதிப்பு மரியாதை தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இனிமே நீங்கள் என்னாம 15:31 வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்கள் மேலே அக்கிரமம் அவர்கள் தலை மேலே இருக்குன்னு எழுதியிருக்கு. அதனால கர்த்தருடைய வசனத்தை மீறக்கூடாது. அதன்படி நீங்கள் நானும் என்ன செய்யணும்? நடக்கணும். அதனால சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கிழித்து போட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் இந்த 3 பேரும் பாலியல் பாவத்துக்கு உட்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒருவேளை நினைக்கலாம், என்னங்க பைபிள் பரிசுத்த பைபிள்னு சொல்கிறீங்க, இப்படிப்பட்ட கேவலமான சரித்திரத்தை எல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அநேகர் கேட்கலாம். பைபிள் உண்மையுள்ள புஸ்தகம். மனுஷன் என்னைக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிற நல்லதை தான் சொல்லுவானே தவிர கெட்டதை சொல்ல மாட்டான். ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? தாவீதை கர்த்தருடைய இதயத்துக்கு அங்கே பிரியமானவன். சாலமோனை போல அவனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஞானமுள்ள ராஜா கிடையாது.
சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் செய்த பராக்கிரமான காரியங்கள் எழுதினதோடு மாத்திரமல்ல, அவருடைய தவறும் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் உண்மையுள்ளவர். மனுஷன் எழுதியிருந்தா இந்த 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை எழுதியிருக்க மாட்டான். இது மனுஷன் எழுதினது இல்லை, இது தெய்வம் எழுதினது. ஆகையினாலே தெய்வத்தை பைபிளில் முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் இருக்கிற கமா, புல் ஸ்டாப், செமிகோலன், கேள்விக்குறி, ஒவ்வொரு வார்த்தையும் அது பரிசுத்தம் உள்ளது. அது தேவன் எழுதினது. தேவன் எதற்காக இவைகளை எழுதினார் என்று கேட்டால், அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையே பேசக்கூடியவர். தவறு செய்தவர்களே தவறு செய்தார்கள், உண்மையாய் வாழ்ந்தவர்களே அவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள் என்று என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டார், அவர் எழுதியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகளெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அடுத்து ரோமர்கள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, போதனையாக எழுதியிருக்கிறது. பைபிளில் ஏங்க இதெல்லாம் போய் எழுதி வைக்கணும்? நமக்கு போதனையாக. நீ எவ்வளவு பெரிய தெய்வ மனுஷனாக இருந்தாலும் விழுந்து போக முடியும். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சிம்சோன் விவாகமான ஆள் தான், தாவீது விவாகமான ஆள் தான், சாலமோன் விவாகமானவர்கள் தான். ஆனாலும் பாலியல் பாவத்துக்கு உட்பட்டார்கள். ஆகையினாலே வாலிபர்களை மாத்திரம்தான் பாலியல் பாவம் பாதிக்குன்னு நினைக்கல, வயசானவங்களையும் பாதிக்கும். யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோபு சொல்கிறார், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? யோபு என்ன வாலிப பையனா? 10 பிள்ளையை பத்தாளுங்க. அப்போ 10 பிள்ளைகளை பத்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க முடியும். ஆகையினால என்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். வாலிப பையன் பண்ணின பொருத்தனை அல்ல. தேவனுக்கு பயந்த மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன். ஆனாலும் நான் இந்த பாலியல் பாவத்தில் விழுந்து போக முடியும் என்கிறதான அந்த எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அநேகருடைய சரித்திரம் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மரித்து போய்விட்டார். அவர் அகில உலக பிரசங்கியார். மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனத்துக்கு அவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய சபையை நடத்தின ஒரு போதகர். தன்னுடைய 55வது வயசில் இந்த பாலியல் பாவத்தில் அவர் விழுந்து போய்விட்டார். ஆகவே வாலிபர்களை மாத்திரமல்ல, வயசானவர்களையும் விழுத்த முடியும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபசாரம் செய்தாயிற்று. 27வது வசனம், உபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை அந்த மாதிரி இச்சையோடு கூட பார்த்தால் அவளோடு உபசாரம் செய்தாயிற்று. கிரியில் அல்ல, பார்வையிலேயே. அப்போ இன்னைக்கு டிவியில், மொபைலில், லேப்டாப்பில், அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பார்க்குறோம்? பார்க்கிற, இச்சையோடு பார்க்கிற எவனும், எவனுன்னு சொன்னால் எல்லாரும் அடங்கியாச்சு. எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்ன செய்தார்? உபசாரம் செய்தாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். நீ மரண பரியந்த உண்மையாயிரு. என் பிரியமே, பூர்ண ரூபவதியே, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதான நிலைமையிலே ஒரு கரைபடாத வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பணம், பாலியல், இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மரண நாள் வரைக்கும் இதில் உண்மையாக இருக்கணும். இதில் நம்ம விழுந்து போகக்கூடும் என்கிறதான அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஜாக்கிரதையாக, கவனமாக இருக்க வேண்டும். எனவே தேவன் அதை எதிர்பார்க்கிறார், தேவன் அதை விரும்புகிறார். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. நீங்கள் நான் ஆண்டவருக்காக ஒரு கரைபடாத ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில் அவருடைய கிருபையில வசனத்துக்கு, அவருடைய வல்லமையில் ஆவியானவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ ஆவியானுடைய அனுகிரகத்தோடு கூட, தேவ பலத்தோடு கூட
பாவத்தை ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.